1 கொரிந்தியர் 11:20-22. நீங்கள் ஒரு இடத்தில் வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய போஜனம் அல்லவே. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். இங்கே கொரிந்து சபையில் கர்த்தருடைய பந்தி ஒரு ஒழுங்கு இல்லாமல் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சுன்னா, எல்லாம் அவங்கவுங்க வீட்டிலேருந்து சாப்பாடை கொண்டு வருவாங்க. அங்கே எல்லாரும் ஊழியக்காரங்க அவங்கவுங்க கொண்டு எல்லாருங்க அவங்கவுங்க கொண்டிருக்க சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க அதை சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு தவறான முறை கொரிந்து சபையில் இருந்துச்சு. அதை அவன் கண்டிக்கிறான். ஒருத்தன் நல்ல சாப்பாடு கட்டிட்டு வரான், நல்ல சுவை உள்ள நல்ல சாப்பாடு, ஒருவேளை பிரியாணி அல்லது நல்ல சிக்கன் அந்த மாதிரி கொண்டு வரான். ஒருத்தனுக்கு ஒன்றும் சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு நேரம் இல்லை அல்லது பணம் இல்லை. சபை கூடுதலுக்கு வரணுமே, பெரும்பாலும் காலை நேரம் சமைக்க மாட்டாங்க, அல்லது ஹோட்டலில் வாங்குவாங்க, அல்லது வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவாங்க. அப்படி தானே? அவனுக்கு சமைப்பதற்கு ஆட்கள் இருக்காது, அல்லது சமைப்பதற்கு பெருசாக நேரம் இருக்காது. தூரத்துலேருந்து வரணும், போக்குவரத்து வசதி அந்த காலத்தில் குறைவு, ஒன்றுமே கொண்டு வராமல் வரலாம். அவன் பட்னியாக தானே இருப்பான். அங்கே அதை கர்த்தருடைய பந்தின்றதை அவங்க ஒரு தப்பான விதத்தில் அதை கடைப்பிடிச்சாங்க. ஏன்னா அப்போஸ்தலர் 2 அப்படி சொல்லப்படலை. அப்போஸ்தலர் 2 ரெண்டும் வேறு விதமாக பிரித்து காட்டுவாங்க. அன்பின் விருந்து வேற, கர்த்தருடைய பந்தி வேற, ரெண்டையும் பிரித்து காட்டுறாங்க. அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாமல் இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அப்பம் பிட்டு வேற, போஜனம் பண்ணி வேற. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு, வீடுகளில் சபைகள், வீட்டு சபைகள் இருந்தது. அங்கே கர்த்தருடைய பந்தி, திருவிருந்து ஆராதனை நடந்தது. அதே நேரத்தில் அவ்வப்போது அன்பின் விருந்தும் நடந்தது. சபை கூடுதல்களில் சில நேரங்களில் ஒன்றாக இணைந்து ஐக்கிய விருந்து, அன்பின் விருந்து சாப்பிட்டாங்க. இது வேற, அது வேற. கொரிந்தியர்கள் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவன் வீட்டிலேருந்து கொண்டு வந்தான், சிலரால் வீட்டு சாப்பாடு கொண்டு வர முடியல, சிலர் கஞ்சி கொண்டு வந்தான், சிலர் அப்பமும் இறைச்சியும் மீனும் கொண்டு வந்தான், கொளுத்த கன்று அடித்து கொண்டு வந்தான், சிலர் வெறும் அப்பம் கொண்டு வந்தான், சிலர் பட்னியாக இருந்தான், சிலர் அரை வயிற்றுக்கு சாப்பிட்டான், சிலர் மூக்கு முட்டை சாப்பிட்டான். இது சரியில்லை. இது என்ன உங்கள் வீடா? நீங்கள் சாப்பிட்றது வீட்டில் சாப்பிடுங்க என்று போஜனத்தை, கர்த்தருடைய போஜனம், நல்லா பாருங்கள், 21ஆம் வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தருடைய போஜனம். அன்பின் விருந்துன்றது அப்படி இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு போடுவாங்க. பிரியாணினா எல்லாருக்கும் பிரியாணி தான், கஞ்சினா எல்லாருக்கும் கஞ்சி தான். அந்த காலத்தில் ஆவிக்குரிய சபைகளில், அந்த காலத்தில் பெந்தகோஸ்தே சபையில் எல்லாருக்கும் கஞ்சி கொடுப்பாங்க. இப்போ நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச பிறகு தூரத்துலேருந்து வர்றவங்க, பசி தாங்காதவங்களுக்காக ஒரு கஞ்சி, ஒரு அரிசியில் உளுந்து போட்டு, உளுத்தம் பருப்பு என்று சொல்லுகிற உளுந்தை போட்டு கஞ்சாக காய்த்து ஒரு துவையல் வைத்து அது கொடுப்பார்கள். அது எல்லாருக்கும் அதான், பணக்காரனோ ஏழையோ எல்லாருக்கும் அதான். அது மாதிரி அன்பின் விருந்தில் பிரியாணி போட்டால் எல்லாருக்கும் பிரியாணி தான். மட்டன் சாப்பாடுனா எல்லாருக்கும் மட்டன் சாப்பாடு தான். அது வேற, அது அன்பின் விருந்து, ஐக்கிய விருந்து. ஆனால் இவங்க அதை அவங்கவுங்க எடுத்துகிட்டு வருவாங்க. நான் விபிஎஸ் படிக்கும்போது அவங்கவுங்க சாப்பாடு கொண்டு வரணும், எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடணும். அவங்கவுங்க பார்சலை பிரித்து அவங்கவுங்க டிஃபன் பாக்ஸை திறந்து பகிர்ந்து சாப்பிடணும். விபிஎஸ் நடத்துகிற அண்ணன்மார் எல்லாருடைய இதுவும் ஒரு வாய் எடுத்து சாப்பிடுவாங்க. அது பகிர்ந்து சாப்பிடுவது. எல்லாருக்கும் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வாய் கொடுப்போம். நாங்கள் ஒரு கை கொடுப்போம், அவங்ககிட்ட ஒரு கை வாங்கிக்கிடுவோம். அது பகிர்ந்து சாப்பிடுவது, அது அன்பின் விருந்து. அது திருவிருந்து ஆராதனை அல்ல. அன்பின் விருந்தே அப்படி தான் சாப்பிடணும், எல்லாம் ஒரே மாதிரி தான் சாப்பிடணும். திருவிருந்தையே இவங்க ரொம்ப மோசமாக்கி வச்சுருந்தாங்க.
அதை கண்டித்து எழுதுகிறார். இது ஒருத்தர் பட்டினி கிடக்கிறது, ஒருத்தர் அதை வைத்து சாப்பிட்றது, ஒருத்தருக்கு மூச்சு முட்டை சாப்பிட்றது, இது வீடு கிடையாது, சபை ஐயா. திருவிருந்து வேற, 2 விஷயத்தை அங்கே சொல்கிறார் பவுல். ஒன்று வீடு வேற, சபை வேற. வீட்டில் இருக்கிற மாதிரி நீ சபையில் இருக்க முடியாது. சபையில் பயபக்தியாக ஒழுங்காக இருக்கணும், மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்காமல் இருக்கணும். உன் பெருமையை இங்கே நீ சபையில் காட்டக்கூடாது. திருவிருந்து வேற, கர்த்தருடைய பந்தி ஆகிய திருவிருந்து ராப்போஜன, கர்த்தருடைய ராப்போஜனை வேற, உணவு உண்பது வேற. அன்பின் ஐக்கிய விருந்து, அன்பின் விருந்து, ஐக்கிய விருந்தெல்லாம் அதெல்லாம் வேற. இந்த 2க்கும் வித்தியாசம் இருக்குது. நீ வீட்டில் போய் என்னத்தையும் சாப்பிடு, கஞ்சையும் குடி, பிரியாணியும் சாப்பிடு, அது வீடு. இது சபை, கர்த்தருடைய வீடு. இங்கே பக்தியும் ஒழுங்கும் இருக்கணும் என்று பவுல் எழுதுகிறத பார்க்குறோம். சிலர் சபையை அவங்க தன்னுடைய வீடு மாதிரி நினைத்து தனக்கு முக்கியத்துவம் இருக்கணும், தன்னுடைய பெருமையை அதில் காட்டணும் என்று, தன்னை முன்னிறுத்தணும் என்று நினைக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தை முன்னிறுத்தணும், தன் குடும்பத்துக்கு முதல்ல இருக்கணும். எதுனாலும் தன்னுடைய குடும்பத்துக்கு முதல் மரியாதை. இதை வேறு மார்க்கங்களில் இருக்கிற மாதிரி முதல் மரியாதை. சபையில் யாருக்கு முதல் மரியாதை, 2வது மரியாதைலாம் கிடையாது. சபையில் விசேஷ பங்குலாம் கிடையாது. கர்த்தருடைய பந்தி திருவிருந்துனா எல்லாரும் அங்கே ஒன்று தான், ஒரே பாத்திரம், ஒரே அப்பந்தான். ஏழையோ பணக்காரனோ, படித்தவனோ பணக்காரனோ படிக்காதவனோ, ஆணோ பெண்ணோ, ஜாதி வித்தியாசம் கிடையாது, மொழி வித்தியாசம் கிடையாது. அதை இந்த இடத்துல கண்டித்து உணர்த்தி எழுதுகிறார். இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு கர்த்தருடைய பந்தி எல்லாம் இங்கே கொரிந்தியில் நடக்கிற அளவுக்கு மோசமாக ஆகலை. ஆனால் மற்ற காரியங்களில் இந்த மோசமான காரியங்கள் நடக்குது. ஒருத்தவங்க பாருங்கள், 10 நகையை அணிஞ்சிட்டு வருவாங்க, ஒருத்தன் ஒரு நகை கூட இல்லாமல் வருவான். ஒரு சகோதரிக்கு போடுறதுக்கு ஒரு நகை கூட இருக்காது. ஒரு சகோதரி 10 நகையை போட்டுட்டு வந்திருப்பா. 10 நகையை உங்கள் வீட்டில் நீங்கள் போடுங்க, உங்கள் கல்யாண வீடுக்கு போடுங்க. அதை நான் எதிர்க்க மாட்டேன், நான் அதை பரிந்துரைக்க மாட்டேன், அதை ஆதரிக்க மாட்டேன், அதை எதிர்க்கவும் இல்லை. சபைக்கு 10 நகையை போட்டுட்டு வந்தால் ஒரு நகை இருக்கிறவன் அல்லது ஒரு நகை இல்லாத நபர் நிச்சயமாக மனசு புண்படும். இது போஜனத்தில் தான் இல்லை, மற்ற உடை கூட நம்ம ஃபார்மலாக அணிஞ்சிட்டு வரலாம். பார்ட்டி வேறு அணியாதீங்க. சபைக்கு கல்யாண வீட்டுக்கு வர்ற மாதிரி வராதிங்க. அது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். கிங்கை பார்க்க வரேன், ராஜாவை பார்க்க வரேன், நல்ல உடை இருக்கிறதுல நல்ல ஆபரணம் போட்டுட்டு வருவேன் என்கிறது கர்த்தரை மட்டும் நீங்கள் பார்க்க வரல. எத்தனையோ ஏழைகள் அங்கே வராங்க. உங்கள் உடையை பார்த்து அவங்க இப்படி நமக்கு ஒரு உடை இல்லையேன்னு மனசு புண்படுவாங்க. அது மாதிரி இந்த மாதிரி 10 நகையை போட்டுட்டு வந்திருக்காங்க, நம்மக்கிட்ட ஒரு நகை தானே இருக்குது, நகையை இல்லையேன்னு புண்படுவாங்க. அதனால் உங்கள் பண செழிப்பை நீங்கள் கொண்டாந்து அங்கே வெளிப்படுத்த வேண்டாம், உங்கள் ஆடம்பரத்தை அங்கே வெளிப்படுத்த வேண்டாம். உங்கள் வீட்டில் நீங்கள் போட்டுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் அதுக்கு உங்கள் சுதந்திரம் இருக்குது. ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு விழாவுக்கு போகிறீங்க, போட்டுடுங்க, உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் சபை அப்படி இல்லை. கர்த்தருடைய மற்றவங்களையும் நமக்கு மற்ற தேவ பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், விசுவாசிகளை நம்ம கண்டிப்பாக அவங்கள கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் மனசு புண்படக்கூடாது, அவர்களை இடரக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென்.